சிவபெருமான் கைலாயத்தை விட்டுட்டு ஸ்ரீசைலத்திற்கு ஏன் சென்றார்? முதலில் யாருக்கு திருமணம் செய்யறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்படுது. பிரபஞ்சத்தை 7 முறை சுற்றி யார் முதல்ல சிவபெருமான் பார்வதி கிட்ட வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல திருமணம் செய்யப்படும். சிவபெருமானும் பார்வதியும் ஒரு மலையையும் மிச்சம் விட்டு வைக்கவில்லை. எல்லா இடத்துலையும் போய் சிவபெருமான் கைலாயத்தை விட்டுட்டு ஸ்ரீசைலத்திற்கு ஏன் சென்றார் அப்படிங்கிறது ஒரு பரம ரகசியம். இந்த ரகசியத்தை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு புராதன ரகசிய கதைகளுக்கு பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் 2 மகன்கள் இருக்காங்க. ஒருவர் கணேசன், இன்னொருவர் கார்த்திகேயன். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். கணேசனும் கார்த்திகேயனும் வளர வளர திருமண வயதை எட்டிடுறாங்க. இந்த சமயத்துல சிவபெருமானும் பார்வதியும் முதலில் யாருக்கு திருமணம் செய்யறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்படுது. அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 மகன்களுக்கும் ஒரு சவால் கொடுக்கிறாரு, ஒரு சேலஞ்ச். இந்த சவால்ல யார் முதல்ல ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடப்படுது. இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை 7 முறை சுற்றி யார் முதல்ல சிவபெருமான் பார்வதி கிட்ட வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல திருமணம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் சவாலாக கொடுக்கப்பட்டது. இந்த சவாலை கேட்டவுடன் கார்த்திகேயன் வழக்கம் போல ஆவேசப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரத்துக்கு அவருடைய வாகனமான மயில் மேலே ஏறி ஒவ்வொரு முறையாக சுற்றி வர ஆரம்பிச்சு விட்டாரு. நம் கணபதியோ எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க், அதாவது மூளைக்கு அதிகமாக வேலை கொடுப்பவர். மாம்பழத்திற்காக எப்படி அம்மையப்பனை சுற்றி வந்து அவர் அந்த மாங்கனியை பெற்றாரோ அதே தந்திரத்தை தான் இந்த இடத்திலையும் கணேசா உபயோகப்படுத்தினார். 7 முறை தன்னுடைய தாய் தந்தையரை சுற்றி இந்த பிரபஞ்சமே என்னுடைய தாய் தந்தை, இந்த பிரபஞ்சமே என்னுடைய தாய் தந்தைன்னு வேத மந்திரமாக 7 முறை இதையே சொல்லி தாய் தந்தையரை சுற்றி வந்து கணபதி வழக்கம் போல போட்டியில ஜெயிச்சிட்டாரு. மனம் சந்தோஷமும் பெருமையும் பட்ட பார்வதி தேவி தன்னுடைய மகன் கணேசனுக்கு சித்தி புத்தி அப்படின்ற 2 பெண்களை திருமணம் செய்து வச்சிடுறாங்க. திருமணம் முடிந்த கொஞ்ச நேரத்திலேயே கார்த்திகேயன் 7 முறை பிரபஞ்சத்தை சுற்றி வந்த பெருமிதத்துல தாய் தந்தையரை பார்க்க வரும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன் அண்ணனுக்கு அப்பதான் திருமணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த போட்டியில தோத்துட்டோம். மனம் உடைந்து போன கார்த்திகேயன் கத்தல, கோவப்படல, ஆக்ரோஷப்படல. பொறுமையாக தன்னுடைய பெற்றோரான சிவபெருமான் பார்வதி தேவியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று கைலாயத்தை விட்டே புறப்பட்டு போயிட்டார். இதை பார்த்த பார்வதி தேவி மனம் நொந்து போய் தன் மகனை காணாமல் இரவு பகல் வாடி வருந்தி சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறாங்க. நம்மளுடைய மகனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு இந்த கைலாயத்திற்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்வதி தேவியினுடைய கோரிக்கையா இருந்தது. இதை கேட்டு சிவபெருமானும் பார்வதியும் ஒரு மலையையும் மிச்சம் விட்டு வைக்கவில்லை. எல்லா இடத்துலையும் போய் கார்த்திகேயனை தேடுற முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒவ்வொரு முறையும் கார்த்திகேயனை அவங்க நெருங்கி வரும்போதெல்லாம் அங்கிருந்து நமது முருகப்பெருமானானவர் தள்ளி போயிடுறாரு. மாறாக சிவனும் பார்வதியும் தங்கள் மகன் கார்த்திகேயன் மனதை புரிந்து கொண்டு அவரை வற்புறுத்தவே இல்லை. மாறாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த குன்றின் மேல போய் குமரன் அமர்ந்தாரோ, குடி இருந்தாரோ, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில ஜோதிர்லிங்கமாக பிரத்யட்சமானாரு சிவபெருமான். அப்படி ஜோதிர்லிங்கமாக பிரத்யட்சமான இடம்தான் ஸ்ரீசைலம். இன்னைக்கும் ஸ்ரீசைலத்துல நிறைய பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்க வரத நம்மளால பார்க்க முடியும். அப்படி ஜோதிர்லிங்கம் வடிவத்திலிருந்து உருவானதுதான் மல்லிகா அர்ஜுனா. மல்லிகா என்றால் பார்வதி தேவி, அர்ஜுனா என்றால் சிவன். இந்த ஜோதிர்லிங்கம் வடிவம்தான் பிறகு மல்லிகா அர்ஜுனாவாக மாறியது. தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கும் அந்த மலையில தன்னுடைய மகனுக்காக காத்திருப்பதாக புராண கதைகள் நமக்கு சொல்கின்றது. ஒவ்வொரு அமாவாசையிலையும் சிவபெருமான் தன் மகனை இந்த மலையிலிருந்து பார்ப்பதாகவும், ஒவ்வொரு பௌர்ணமியில பார்வதி தேவி தன் மகன் தன்கிட்ட திரும்பி வரமாட்டானா அப்படின்னு சொல்லி இதே மலையிலிருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதா நம்மளோட புராண கதைகள் நமக்கு சொல்லுது. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஒரே இடம்தான் ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த பீடமாகும். இந்த இடத்துலதான் சிவபெருமான் மல்லிகா அர்ஜுனாவாகவும் பார்வதி தேவி பிரம்மரம்பாவாகவும் காட்சி தருகிறார். இந்த இடத்துல
ஸ்ரீசைலத்துல சிவபெருமான கடவுளா நம்ம தரிசிக்க போகல, ஒரு தந்தையாக தரிசிக்க போகிறோம். அதனால தான் தெற்கின் கைலாயம் என்று அழைக்கப்படுவது இந்த ஸ்ரீசைலம். இப்படி அருமை பெருமை வாய்ந்த இந்த ஸ்ரீசைலத்தினுடைய புராணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு பதிவிடுங்க.